Hallelujah. Praise the Lord. இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம செய்திக்கு போகிற முடியாது. இஸ்ரேல் பிரதர் சொல்லியிருந்தாரு, என்னுடைய சாட்சியை பகிர்ந்துட்டு செய்தி கொடுக்கும்படி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இந்த செய்தி தெரிந்தது. ஆனாலும் ஒரு ஷார்ட்டாக என்னுடைய சாட்சியை பகிர்ந்துட்டு செய்திக்கு போகல விரும்புகிறேன். நான் இந்து மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவன். அதாவது வேதம் சொல்கின்றது பிரகாரம் அவர் ஜீவனுள்ள தேவர், மரித்தோரை உயிர்த்தெழுப்பக்கூடியவர் என்று வேதம் சொல்கின்றது. ஏன்னா அவரே ஜீவாதிபதியாக இருக்கின்றார். நான் 10 வருஷம் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் எனக்கு ஈவினிங்கில் இந்த மாதிரி டயாலிசிஸில் எனக்கு ஃபிட்ஸ் அன்றைக்கி எல்லாமே பார்த்து டாக்டர்கள் நான் மரித்து போனதாக சர்டிஃபை பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க. இது நடந்தது ஒரு 2008. அப்போது இறந்து போனேன் அப்படின்னு டாக்டர்கள் பொறுத்தவரையும் சொன்னேன். அன்றைய தினம் போதகர் ஒருத்தரை, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எனக்கு அவர் தெரியாது, அவருக்கு என்ன தெரியாது. அவர் புருஷவாக்கத்தில் இருந்தார், நாங்கள் இருக்கிறது வெஸ்ட் மாம்பலம். ஆனால் தேவன் அவருக்கு என்னுடைய முகத்தை காட்டி, இந்த மாதிரி இந்த தம்பி இறந்து போவான், ஆனால் அவங்க அம்மா இருப்பாங்க, நீ போய் ஜெபிச்சுட்டு உயிரோடு வந்துடுவான் அப்படின்னு நீ சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னார். கொடுத்துருக்கிற 2 அடையாளம், பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் என்னோட முகம். அவருக்கு பேர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் போதகர் காலையிலேருந்து தேடி, அவர் புருஷவாக்கத்தில் தானா ஸ்ட்ரீட்டில் இருந்தார், பாஸ்டர் ஜான் அப்படின்ட்டு. அவர் தேடி கொண்டு அன்னைக்கு மதியம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சி, அவர் ஒரு 4 மணிக்கு எனக்கு ஃபிட்ஸு. யூஸ்வலாக எனக்கு மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே டயாலிசிஸ் ஷெட்யூலு. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு அவர் இந்த மாதிரி யார் டயாலிசிஸ் யூனிட் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு அவர் தான் என்னை பார்த்துருக்காரு. ஏன்னா அவருக்கு ஃபேஸ் மட்டும்தான் தெரியும். பார்த்து அவர் நம்ம பிடிச்சிருக்காரு ஃபிட்ஸ் வந்தப்போ. ஆனால் நான் அவரை பார்த்ததில்லை, ஏன்னா எனக்கு ஃபிட்ஸ் வந்ததை நான் பார்க்கல. ஸோ எல்லாம் பார்த்துட்டு இது ஒரு 4 மணி, ஒரு 5 மணிக்கு அவர் ஜெபிச்சுட்டு போயிட்டார். அவர் பிடிச்சிருக்காரு. அப்புறமா ஒரு பிளட் வாமிட் ஒரு கிட்னி ட்ரை ஃபுல்லாக வந்ததால் டாக்டர்ஸ்லாம் கன்க்ளூட் பண்ணிட்டாங்க, எல்லா ஸ்பெஷலிஸ்டும் பார்த்துட்டு. ஆனால் தேவன் அவருடைய தீர்மானத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற வல்லவர். அவர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அவர் தெரிந்து கொள்பவர். ஏன்னா நம்முடைய தகுதியின் நிமித்தம் அல்ல, அவருடைய அனாதி அன்பின் நிமித்தம், அனாதி தீர்மானத்தின் நிமித்தமே அவர் செய்யக்கூடியவர். அவருடைய அன்பு அத்தனை பெரியது. ஏன்னா அவர் அன்பாக இருக்கின்ற தேவன். அப்படி அவர் என்ன அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருந்து அப்புறமா எங்கள் அம்மா எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னப்புறம் 7 மணிக்கு, இல்லை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, பிகாஸ் என் தம்பி ஏற்கனவே இதில் இறந்து போயிருந்தா. எங்கள் அப்பா 2 இயர்ஸ் முன்னாடி இறந்து போயிருந்தார், அதெல்லாம் அவர் சீஃபுக்கு தெரியும். சரின்ட்டு சும்மா ஒரு இதுவாக ஹாஸ்பிட்டலில் ஒரு சப்போர்ட்டிவ் யூனிட் கொடுத்து, இப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கு செஞ்ச மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து எமர்ஜென்சி கேரில் வச்சுருந்தாங்க. வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எல்லாம் அந்த டியூபெல்லாம் போட்டு. அப்படி கொடுத்த அப்புறமா சண்டே மற்ற அந்த சாட்டர்டே எல்லா டாக்டர்ஸும் பார்த்துருக்காங்க, எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துருக்காங்க. ஆனால் ஒன்றும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, எல்லாமே நார்மலாக இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் தவிர. ஆனால் தேவன் கிருபையாய் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு 7 மணிக்கு எப்படி நம்ம தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறோமோ அதே போல மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை உயிரோடு எழுப்பினார். அந்த அன்பு, அவருடைய அன்பு அத்தனை பெரியது. அவர் உயிரை கொடுத்து, ஆனால் பட் இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி போயாச்சு இதெல்லாம். அதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்படலை. நான் ரட்சிக்கப்படாத இருந்து நான் கடவுளை தேடிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவர் என்னிடத்தில் 2 தடவை பேசினார் முகமுகமாக. பிகாஸ் நான் ஸ்பிரிச்சுவல் லைனில் 10 வருஷத்துக்கு மேலே இருந்ததால முகமுகமாக 2 தடவை பேசினார். பேசி நான் கேட்டுட்டு இருந்தேன், பாவத்தை எடுக்கக்கூடியது யார் அப்படின்ட்டு. மெய்யான தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு தெரியுது, யாரு சொல்லுங்க. அப்போ சொன்னார், இயேசு. இது கிறிஸ்டியன் கடவுள், எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நான் 2 தடவை அவர் சொல்லியும் ஒரு 3 மாதம் கேப்பில் நான் விட்டுட்டேன். ஆனால் தேவன் தொடர்ந்து அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வழியாக பேசி அவர் ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார். வேதம் சொல்கின்றது பிரகாரம்
சங்கீதம் 118, நம்ம 118வது அதிகாரம் 17வது வசனத்தில் வரும், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இதுதான் அவருடைய நோக்கம். ஸோ என்னை அவர் பிழைக்கச் செய்து ஜீவனை தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. இயேசு இடத்துல கேட்பாங்க இல்லையா, இவனுடைய வியாதிக்கு காரணம் என்ன? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. ஸோ இருக்கலாம். அந்த 3 நாட்கள் எங்கே கொண்டு போய் வச்சிருந்தாரு எனக்கு தெரியாது. தேவன் தெளிவாக இந்த காரியத்தை எனக்கு 2017 சொன்னார். மரணம் உன்னை தீண்டினாலும் பாதாளம் உன்னை மேற்கொள்ளவில்லை. ஸோ மரணம் என்னை தீண்டினது. நான் வெள்ளிக்கிழமை இறந்து போனேன். ஆனால் அந்த 3 நாட்கள் எங்கே வச்சுருந்தாருன்னு எனக்கு இதுவரையும் தெரியாது. அவர் சொன்னாதான் தெரியும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஜீவனை கொண்டு வந்து கொடுத்தாரு. என் பாடியை நானே பார்த்தேன். ஸோ நான் படுத்திருக்கிறத அதனால தான் எனக்கு ஞாபகம் இருக்குது இதுவரையும். ஸோ அப்படி ஜீவனை தந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவநாமம் மகிமைப்படுவதற்காக இந்த சாட்சியை நான் உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். நம்ம தேவ வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். இந்த லேப்டாப் மொபைல் யூஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கும் உடன்பாடு கிடையாது. பட்டு நிறைய வேர்சஸ் இருக்குங்கிறதால ஏன்னா அவ்வளோ வேர்சஸ் இருக்க முடியாதுங்கிறதால ஜஸ்ட்டு நான் வேர்சஸ் படிக்க போகிறது இல்லை. அதனால் லேப்டாப்பில் அந்த வேர்சஸ் மட்டும் நான் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த வேதாகம் தான் நம்மோடு பேசுகின்ற ஜீவனுள்ள புஸ்தகம். அது ஜஸ்ட் அது ஒரு புஸ்தகம் இல்லை, அது ஜீவனோடு நம்மோடு பேசுகின்ற ஒரு நபரை போன்றது. அதனால் அதுதான் நமக்கு தேவை. ஜஸ்ட்டு அதனால் ஒரு சிறிய ஜபத்தோடு நம்ம கடந்து செல்லலாம். ஏன்னா செய்தி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதனால் ஏன்னா பிகாஸ் இது நானாக விருப்பப்பட்டு இது பண்ணல, நான் இதை சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த செய்தியை கொண்டு வரதுக்கு கர்த்தர் காரணம். 10 டேஸ்க்கு முன்னாடி போன வெட்னஸ்டே தான் இஸ்ரேல் ஆஃபீஸ் என்கிட்ட சொன்னார், இல்லை இன்னைக்கு நீங்கள் செய்தி கொடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு ஆக்சுவலாக எங்கள் யூஸ்வலாக இந்த சாட்டர்டே எங்கள் சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்டு. ஸோ என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னேன். பட் சொல்லிட்டு போனார், இல்லை அதை தலைப்பையும் அவரே கொடுத்துட்டாரு, இதை குறித்து பேசுங்க அப்படின்றாரு. என்னன்னா அது இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு. சரி நான் யோசிச்சு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீக் நீங்கள் எல்லாம் தேக்கடி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தா நான் அவர் போன அப்புறமா சாப்பிட்ட அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இந்த காரியத்தை குறித்து மார்னிங் தானே கர்த்தர் பேசினார் நம்மளோட அப்படிங்கிறது எனக்கு நினைவுக்கு வந்தது. ஏன்னா அவர் அன்பை குறித்து பேசினார். காலையில் ஒரு புது டைமென்ஷனை கர்த்தர் அன்பை என்னோட பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ஏதோ காரியங்கள்லாம் ஏதோ சொல்கிறாரு எனக்கு தெரியுது, ஆனால் எனக்கு புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் எனக்கு ஓகே இது அப்போ கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் தான் இருக்குது. ஓகே அதுக்கப்புறமா சரி இவர் வந்த அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இதை சொன்னோம். அதனால் நான் நினைத்த செய்தி வேறு இதில், ஆனால் கர்த்தர் கொடுத்துருக்குன்ற இது இது வேறு. ஸோ அதனால் இந்த செய்தி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதனால் ஆனால் வேகமாக எவ்வளோ வேகமாக கடந்து போக மாட்டேன், அவ்வளோ வேகமாக நான் கடந்து போகிறேன் செய்தியை. சிறிய ஜபத்தோடு நம்ம இந்த செய்திக்காக கடந்து செல்லலாம். எங்களை இவ்வளவு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பான நல்ல தகப்பனே, நீர் மிகுந்த இரக்கங்களும் கிருபைகளும் உள்ளவர். நீரே பேரன்பின் தேவன் ஆண்டவரே, நீர் அன்பாகவே இருக்கின்றேன். உம்முடைய அன்பின் கரங்களினால் அரவணைத்து உம்முடைய அன்பின் கரங்களினால் எங்களை கர்த்தாவை தாங்கி நடத்துகின்ற தேவன். நீர் ஜீவனுள்ள தேவன், எங்களோடு பேசும் தேவன் ஆண்டவரே. அப்பா இந்த பொழுதும் அப்பா இந்த செய்தி வேளையை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே ஆளுகை செய்திடும். பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் கூடும் என்று சொன்ன சேனைகளின் கர்த்தாவே, ஆவியானவர் தாமே எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. தகப்பனே, நான் தகுதி உள்ளவன் அல்ல ஆண்டவரே, என்னை தாட்டி ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் எந்த கழுதையும் கொண்டு கர்த்தாவை பேச வல்லமையுள்ள தேவன், எங்களோடு பேசுது. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் நாங்கள் கர்த்தாவை பெற்றுக்கொள்வதற்குண்டான விசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களை நீர் நிர்ணயித்த காரியத்தை எங்களுக்குள் கிரியை செய்யும்படியாக நீர் எங்களோடு இடைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். என்னுடைய சிந்தையோ அறிவோ வெளிப்படாமல் நீர் என்ன பேச வேண்டும் அதை மட்டும் பேசும்படியாக
உம்முடைய மகிமுள்ள கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றேன் ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹalleluya, ஹalleluya.